தேவயானி புருஷனான ராஜகுமாரன் அவர்கள் வந்து நெறைய படங்கள் எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. விரல விட்டு எண்ணக்கூடிய ஒரு 3, 4 படங்கள் தான் வந்து எடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே வந்து டைரக்டர் விக்ரமன் கிட்ட வந்து அவர் வொர்க் பண்ணியும் இருக்காரு. அவரு வந்து டைரக்டர், ஆக்டர்ன்னு பார்க்காம நெறைய பேர இழுத்து, இழுத்து ரொம்ப மூஞ்ச சுழிச்சுக்கிற மாரியான நெறைய வார்த்தைகள யூஸ் பண்ணி நெறைய விஷயங்கள வந்து அவரு பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா நியூஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். அவரு ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து "விண்ணுக்கும் மண்ணுக்கா" இருக்கட்டும், இல்ல "நீ வருவாய்" இந்த படங்கள்லாம் வந்து ரொம்பவே நல்ல படம். நம்மளுக்கு இப்ப பார்த்தா கூட வந்து ரொம்ப சூப்பரா இருக்கே! அப்படின்ற மாரி நம்மளுக்கு தோணும். அவ்ளோ நல்ல படங்கள குடுத்த ராஜகுமார் அவர்கள் வந்து இப்போ ரொம்ப வந்து ஏன் இந்த மாரி இவர் வந்து இறங்கிட்டாரு அப்படின்றது வந்து தெரியல. நம்மளுக்கு தெரியும் இவர் வந்து தேவயானியோட புருஷன். இவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா, இந்த மாரியான விஷயங்கள் பேசும்போது, அவர் மேல இருக்க மரியாதைய வந்து அவரே குறைச்சுக்கிறாரு. அவர் வந்து ஒரு இதுல சொல்லியிருக்காரு, இந்த மாரி வெற்றிமாறன் படம் எதுவுமே வந்து நான் பார்க்கவே பார்க்க மாட்டேன். ஏன்னா, அவர் படங்கள்லாம் வந்து பெருசா பார்க்குற மாரி இருக்காது அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாரி பா. ரஞ்சித்தோட படம் வந்து அட்டகத்தி இருக்குல்ல, அந்த ஒரு படம் தான் நான் பார்த்தேன். அது தவிர மத்த எந்த படத்தையும் நான் பார்க்கல. இந்த படங்கள்லாம் எனக்கு பார்க்க கூட இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு என்ன இவரே ஒரு படைப்பாளி, இவரே ஒரு டைரக்டரா இருந்திருக்காரு. இவர் வந்து இன்னொருத்தவங்கள வந்து இந்த மாரி தரைக்குறைவா பேசுறது, அவங்கள பத்தி இந்த மாரி ஒரு பப்ளிக் ஃபோரம்ல உட்கார்ந்து ஒரு ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கும்போது, அவர் ஒரு வார்த்தைய விடும்போது எவ்ளோ யோசிச்சு பேசணும் அப்படின்றதுல வந்து அவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா, அவர் அது மாரி எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்றாரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் வந்து சாய் பல்லவியும் நடிச்ச அமரன் படத்துல வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து அதுல பெருசா இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அது என்ன படம்? அது வந்து ஒரு பழைய படத்துக்கு ஒப்பிட்டு அந்த படம் மாரி தான் இந்த படம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதே மாரி படம் பார்க்குறவங்க கூட எல்லாருமே வந்து சாய் பல்லவி அவங்க அழகா இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாரி வார்த்தைகள வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அவரே வந்து யோசிக்கணும்ல, இந்த மாரிலாம் பேசலாமா அப்படின்றது. இந்த படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஒரு இன்சிடென்ட்ட பேஸ் பண்ணி எடுத்த படம் அப்படின்றது வந்து அவருக்கு தெரியுமா? இல்லையான்றது வந்து ஃபர்ஸ்ட் டவுட்டா இருக்கு. கண்டிப்பா ஒரு டைரக்டரா இருக்கும்போது அவரும் கண்டிப்பா இது கடந்து வந்திருப்பாரு. அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்துமே வந்து இந்த மாரியான ஒரு வார்த்தைகள வந்து யூஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம வந்து அ ரம்பாவும் அதே மாதிரி தேவயானியும் நடிச்ச படம், விஜயோட நடிச்ச ஒரு படம் இருக்குல்ல. அந்த படத்துல வந்து அவங்க என்ன அவரு அதே அத பத்தியும் பேசியிருக்காரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "தேவயானி பாருங்க இப்ப வரைக்குமே வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ரம்பா வந்து நான் நடிச்சா இப்படிதான் நடிப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லி வாய்ப்பே இல்லாம இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு படைப்பாளியோட வைஃப் வந்து இப்படிதான் இருப்பாங்க. நான் அப்ப பாருங்க, அப்போ ஒரு ஒரு படைப்பாளியோட வைஃப்பும் எப்படி இருக்காங்க பாருங்க. பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. அப்படின்னு ஒருத்தங்களையும் ரெஃபரன்ஸ் எடுத்து அவர் வந்து சொல்றாரு. என்ன இருந்தாலும் ரம்பா வந்து ஒரு பிசினஸ் மேன் தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அதனால தான் அவங்க வந்து இப்படி இருக்காங்க. உங்கள பெருசா எங்கேயும் பார்க்க முடியல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒப்பிட்டு வந்து பேசியிருக்காரு. இந்த மாரிலாம் பேசலாமா ஃபர்ஸ்ட்டு? எதுக்கு இந்த மாரி தேவையில்லாத டாபிக்லாம்? அவர் மேல நெறைய மரியாதை இருக்கு. ஆனா, அவர் மரியாதைய வந்து அவரே கம்மி பண்ணிக்கிறாரு. அவங்க வீட்ல வந்து இத பத்திலாம் பேச மாட்டாங்க. இந்த மாரிலாம் பேசாதீங்கன்னு அவங்க பசங்க சொல்ல மாட்டாங்களா? இல்ல அவங்க வைஃப் தேவயானி மேடம் அவங்க சொல்ல மாட்டாங்களா? அப்படின்றது வந்து தெரியல. அவர் இதே மாரி பேசிட்டே போனாருன்னா, அவர எல்லாருமே ஒரு கிரிஞ்ச் மெட்டீரியலா தான் பார்ப்பாங்க. இது வந்து அவருக்கே அவர் வந்து குடுத்துக்கிற ஒரு கெட்ட பேருன்னு தான் சொல்லணும். ஊர்ல வந்து தேவயானி வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்க கிட்ட வந்து சுத்தமா காசே இல்ல. அவங்க வந்து அந்த நைட்டே வந்து வந்துட்டாங்கல்ல. சுத்தமா அவங்ககிட்ட நகை, பணம் எதுவுமே இல்ல. என்கிட்ட இந்த காசுனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு 10 செட் ட்ரெஸ் வாங்கி குடுத்தேன். நான் தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணேன். அவங்ககிட்ட காசு கிடையாது. அப்படி இப்படின்னு வந்து அவங்க பேசுறாரு. இதெல்லாம் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல பேசுற ஒரு விஷயமா? ஃபர்ஸ்ட்டு அப்படி பேசலாமா ஃபர்ஸ்ட்டு? உங்கள நம்பி வந்திருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. இத்தனைக்கும் நீங்களாவது 3, 4 படம் பண்ண ஒரு டைரக்டர் தான். ஆனா அவங்க எவ்ளோ படம் பண்ணியிருக்காங்க. காதல் கோட்டையிலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ நல்ல நல்ல படங்கள பண்ணியிருக்காங்க. அந்த மாரி ஒரு பெரிய பேர் போன ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் உங்கள நம்பி உங்கள லவ் பண்ணி வந்திருக்காங்க அப்டின்னா, அப்ப நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு அவங்கள இந்த மாரி பேசுறதுன்றது வந்து, அது என்ன நல்லாவா இருக்கு? அதுவும் ஒரு ஹஸ்பண்டா இருந்துட்டு இங்க இந்த மாரிலாம் பேசலாமா? ஆ உங்களுக்கு ஊர்ல வந்து தோட்டம் போடுறது புடிக்குது. உங்களுக்கு தோட்டத்துல வந்து பாத்துக்கிறது புடிக்குது அப்டின்னா, அப்ப அத பத்தி மட்டும் பேசணும். இந்த மாரியான விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பேசுறது, இல்ல நீங்க வேற சேனல்ல போய் உட்காந்துட்டு அந்த மாரி பேசுறது அப்படின்றது வந்து, உங்க வீட்ல இருக்கவங்களே பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கே வந்து கொஞ்சம் மனம் கஷ்டமா இருக்கும்ல. "ஏன் சார் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு பேசுங்க." ஏன்னா, நீங்க யூஸ் பண்ற நெறைய வார்த்தைகள் வந்து நெறைய பேருக்கு வந்து மனச கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல டைரக்டர் நீங்க. நீங்க இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து சிக்கக்கூடாது. ஸோ பார்த்து பேசுங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமாரின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.